Hello everyone, welcome to eCareer Plus CAD and Engineering YouTube channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா SolidWorks அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் எப்படி கற்றுக்கிறது, அதில் என்னென்ன இருக்குது, அது எப்படியெல்லாம் கற்றுக்கலாம், அது கற்றுக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்றத பார்க்க போகிறோம். SolidWorks இது ஒரு சாஃப்ட்வேர். இது எப்படி நம்ம கற்றுக்கலாம், படிப்படியாக கற்றுக்கலாம் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு டேர்ம் தெரியணும். என்னென்னா டிசைன் அப்படின்றது என்னென்னா நம்ம வரையக்கூடிய எல்லாமே ஒரு விதமான டிசைன் தான். நம்ம சின்ன குழந்தைங்க டிராயிங் வரைகிறாங்களா, சின்ன சின்ன டிராயிங்ஸ், அதுவுமே என்னென்னா டிசைன் தான் சொல்லுவாங்க. இதை இன்னும் ப்ரீஃபாக சொல்லணும் அப்படின்னா ஒரு ஃபேக்ட்ரிக்கும் ஒரு ஸ்டோருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்னென்னா ஜஸ்ட் ப்ராடக்ட் கொடுத்து வாங்குறது, அதுதான் அவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப். பட் அந்த ப்ராடக்ட் எப்படி நமக்கு டெவலப் ஆகுது அப்படின்றது நமக்கு ஃபேக்ட்ரி ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் தான் நமக்கு தெரியும். அதுதான் பிஎல்எம்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டிசைன் டிபார்ட்மெண்ட், ப்ரொடக்ஷன், ப்ரீ சேல்ஸ், போஸ்ட் சேல்ஸ், அதே மாதிரி ரிசர்ச் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதில் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் அவங்கவுங்க ஒர்க்கை பண்ணுவாங்க. ஓகே, இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்போ நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறோம், புதுசாக ஒரு டிஷ் எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னா அதில் என்ன பண்ணியிருக்காங்க, என்ன மிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது யாருக்கும் தெரியாது. அதை என்ன பண்ணுவாங்க, அது சர்வ் பண்ணுறவங்களுக்கு தான் அப்படியே நம்ம கேட்போம். பட் அதில் மிக்ஸ் பண்ணியிருக்கிறது என்னன்றது குக்குக்கு தான் தெரியும். ஸோ அது மாதிரி தான் இந்த சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் அந்த சர்வ் பண்ணுறவங்க மாதிரி. பின்னாடி அந்த குக்கு இருக்காங்களே அவங்க யாருன்னா ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் டிசைன் டிபார்ட்மெண்ட். ஸோ அவங்களுக்கு தான் அதில் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரியும். ஸோ இப்போ அந்த டிசைனர் அப்படின்றது ஆகிறதுக்கு என்ன பண்ணணும், SolidWorks அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேரை படிக்கணும். ஓகே, SolidWorks அப்படின்னா என்னன்னா இது ஒரு 3D மாடலிங் சாஃப்ட்வேர். இதை படிக்கிறது மூலமா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ரியல் டைம்ல பார்க்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணலாம்னா நாம டிசைன் பண்ணலாம். ஓகே, SolidWorksல டிசைன் பண்றதுக்கு என்னென்ன கத்துக்கலாம், என்னென்ன பண்ணணும் அப்படின்னா பார்ட் மாடலிங், அசம்பிளி மாடலிங், டிராஃப்டிங், இது மூணும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா SolidWorksல கத்துக்கலாம். இது மூணு கத்துக்கிட்டா நம்ம என்ன ஆகலாம்னா ஒரு டிசைனர் ஆகலாம். ஓகே, பார்ட் மாடலிங் அப்படின்றது என்னன்னா நம்ம ஒரு பார்ட் ரியல் டைம்ல பார்க்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன பார்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்க்ரூ இருக்குல்ல, அந்த ஸ்க்ரூவை டிசைன் பண்ணாலும் அதுவுமே நமக்கு என்னன்னா பார்ட் மாடலிங் தான். ஓகே, அந்த பார்ட் மாடலிங்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. சாலிட் மாடலிங், சர்ஃபேஸ் மாடலிங், ஷீட் மெட்டல் மாடலிங், வெல்ட்மென்ட்ஸ், மோல்டு டூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 5 டைப் ஆஃப் மாடலிங் பார்ட் மாடலிங்குள்ளேயே இருக்கு. ஸோ அது என்னென்னன்றத ஒன்று பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சாலிட் மாடலிங்ன்றது என்னன்னா இப்போ நான் சொன்னது ஒரு போல்ட்டோ ஒரு ஸ்க்ரூவோ அந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸை டிசைன் பண்றதுக்கு அந்த மாதிரி சாலிட் ப்ராடக்ட்ஸை டிசைன் பண்ணா அது சாலிட் மாடலிங்ல வரும். அதே மாதிரி சர்ஃபேஸ் மாடலிங்ன்றது நம்ம யூஸ் பண்றோம்ல வாட்டர் பாட்டில், அது மாதிரி தின் லேயரா இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் அது எல்லாத்தையும் டிசைன் பண்றதுக்கு பேர் சர்ஃபேஸ் மாடலிங் சொல்லுவாங்க. ஷீட் மெட்டல் மாடலிங் நெக்ஸ்ட். அந்த ஷீட் மெட்டல் மாடலிங்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நாம யூஸ் பண்ணக்கூடிய ஏசி இருக்கு பாத்தீங்களா, அதோட வெண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தின் லேயரா தின் ஷீட்டா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஷீட்ஸ்ல எப்படி டிசைன் பண்ணலாம், என்னென்ன மாடலிங்ஸ் பண்ணலாம் அப்படின்றத படிக்கிறதுக்கு அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம்னா ஷீட் மெட்டல் மாடலிங்ல நம்ம கத்துக்கலாம். அடுத்து வெல்ட்மென்ட்ன்றது நாம யூஸ் பண்ணக்கூடிய காரோட சேசிஸ், காரு, பஸ், ஆட்டோமொபைல், 4 வீலர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய சேசிஸ் எல்லாமே டிசைன் பண்றதுக்கு இந்த வெல்ட்மெண்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி அடுத்து மோல்டு டூல்ஸ்ன்றது என்னன்னா நம்ம மோல்டிங்ல பண்ணுவோம்ல ப்ராடக்ட்ஸ், அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் எப்படி டிசைன் பண்றது, அதை மோல்ட்ல இருந்து வெளியே எடுக்கிறப்போ எப்படி வரும் அப்படின்றது எல்லாத்தையும் இந்த மோல்டு டூல்ஸ்ல நம்ம பார்ப்போம். இந்த எல்லா பார்ட் மாடலிங்கும்
இந்த சேர்ந்தது தான் வந்து என்னன்னா ஒரு கார், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கார். அதுல இருக்கக்கூடிய இன்ஜின் வந்து சாலிட் மாடலிங் பண்ணுவாங்க. அதோட சர்ஃபேஸ் வந்து அதோட அவுட்டர் லேயர் சர்ஃபேஸ் மாடலிங்ல, அதோட டோர் வந்து ஷீட் மெட்டல்ல பண்ணுவாங்க. அதோட சேசிஸை வந்து வெல்ட்மெண்ட்லையும், அந்த கார் இன்ஜினுக்குள்ள இருக்கக்கூடிய பார்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாத்தையும் மோல்டு டூல்ஸ்ல பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் அசம்பிளி மாடலிங். அசம்பிளி மாடலிங்ன்றது என்னன்னா, இப்போ நம்ம பண்ண பார்ட்ஸ் வந்து தனித்தனியா இருக்கும், அது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி எடுத்துட்டு வர்றது தான் வந்து அசம்பிளி மாடலிங்னு சொல்லுவாங்க. ஓகே, அதுலயும் மூணு டைப்ஸ் இருக்கு. அது என்னன்னா பாட்டம் அப் அப்ரோச், டாப் டவுன் அப்ரோச், அதுக்கப்புறம் மேட்ஸ். இந்த மூணு இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்து என்னன்னா அசம்பிளி மாடலிங்ல இருக்கு. ஓகே, பாட்டம் அப் அப்ரோச் அண்ட் டாப் டவுன் அப்ரோச், அது ரெண்டும் என்னன்னா, அசம்பிளி ஒரு பார்ட்டை நம்ம வந்து அசம்பிள் பண்றோம் அப்படின்னா அந்த அசம்பிள் பண்றதுக்கான ரெண்டு மெத்தட் தான் வந்து இந்த டாப் டவுன் அசம்பிளி அண்ட் பாட்டம் அப் அசம்பிளி. ஓகே, பாட்டம் அப் அசம்பிளினா என்னன்னா, நம்ம பார்ட் மாடலிங்ல தனித்தனியா அதை பார்ட்டை டிசைன் பண்ணி அதை அசம்பிளி மாடலிங்ல ஜஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஜாயின் மட்டும் பண்ணுவோம், அது பாட்டம் அப் அசம்பிளி. டாப் டவுன் அசம்பிளினா என்னன்னா, நாம பார்ட்ஸை அசம்பிளிக்குள்ளேயே கிரியேட் பண்ணி அப்படியே ஜாயின் பண்ணுவோம், அது டாப் டவுன் அசம்பிளி. இன்னொரு முக்கியமான டாபிக் என்னன்னா மேட்ஸ். மேட்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம பாட்டம் அப் அசம்பிளியில ஜாயின் பண்ணணும்னு சொன்னேன்ல, அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய முக்கியமான ஃபியூச்சர் தான் இந்த மேட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் டிராஃப்டிங். டிராஃப்டிங்ன்றது என்னன்னா, இப்போ நம்ம கிரியேட் பண்ண இந்த 2D மாடல்ஸ், சரி 3D மாடல்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பார்ட் மாடலா இருக்கட்டும் இல்லை அசம்பிளி மாடலா இருக்கட்டும், அதை வந்து 3Dயா இருக்கிறத நமக்கு 2Dயா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். அதாவது நம்ம ஜென்ரலா படிச்சிருப்போம் ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ, சைடு வியூன்னு சொல்லிட்டு, அந்த வியூஸுக்கு நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். அதுக்கு யூஸ் பண்றதா வந்து இந்த டிராஃப்டிங். ஸோ இதுதான் வந்து சாலிட்வொர்க்ஸ் சாஃப்ட்வேர்ல இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ். இது எல்லாமே தான் நீங்க வந்து ஒரு சாலிட்வொர்க்ஸ் சாஃப்ட்வேர்ல கத்துக்க முடியும். ஓகே, இந்த பார்ட் மாடலிங், அசம்பிளி மாடலிங், டிராஃப்டிங், இது எல்லாத்தையும் நீங்க கத்துக்கிறது மூலியமா நீங்க என்ன ஆகும், உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க ஒரு ப்ராடக்டை டெவலப் பண்ணக்கூடிய ஒரு டிசைனரா நீங்க அப்கிரேட் ஆவீங்க. ஓகே, ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்றதுக்கான ஒரு ஸ்கில் வந்து உங்களுக்கு ஆட் ஆகும். ஓகே, இந்த சாலிட்வொர்க்ஸ் சாஃப்ட்வேரை நம்ம இன்ஸ்டிடியூட்ல படிக்கணும்னா அதுக்கு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், அதை பாருங்க, கான்டாக்ட் பண்ணுங்க, ஜாயின் பண்ணுங்க.